பிரயாசம் அதிகமா இருக்கு, பலன் கம்மியா இருக்கு. போடுற முதலீடு அதிகமா இருக்கு, ஆனா லாபம் குறைவா இருக்கு. உழைப்பு கடினமா இருக்கு, ஆனா அதனால உண்டாகும் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா கர்த்தர் பாருங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ பிரயாசத்திற்கு அவர் பலன் தரும். உங்க கடினமான உழைப்புக்கு ஏற்ற அந்த நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க. எந்த அளவு நீங்க முதலீடு பண்றீங்களோ அதுக்கு எவ்வளவு லாபம் வர வேண்டுமோ அந்த லாபம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நாளும் என்னுடைய வேலையில ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்க சொல்ல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். என் தொழில வருமானம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆண்டவர் விட மாட்டார். என் வாழ்க்கையில நிறைவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னும் என்ன செய்யாது, இருக்காது. திரளாய் விதைத்தால் திரளாய் உண்டு. 8 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பலன், 10 மணி நேரம் வேலை பார்த்தா அதுக்குரிய பலன். உங்களுடைய வேலையை பொறுத்து, உங்களுடைய தொழிலை பொறுத்து, இதுக்காக நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க, இதற்காக நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, அந்த பிரயாசத்துக்கு இனிமே நல்ல பலன் ஆண்டவர் என்ன செய்வா, தருவா.